ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் வந்து எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு வந்து டேன் ஆகிருக்கும். டேன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருந்தாலும் ஈவனான ஸ்கின் டோன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இதை வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஈஸியாகவே வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான். இது வந்து எப்படி வீட்டில் நம்ம செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுல ஸ்கின் வந்து பிரைட்டன் வந்து பண்ணும். இது வந்து வீட்டில் இருக்க 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கணும். அப்படி வந்து வீட்டில் அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து அரிசியை ஊற வச்சுக்கணும். தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அது திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ அரிசி மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ஸ்கின் வந்து பிரைட்டன் வந்து பண்ணும். அந்தளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் லைட்டாக வந்து ஒயிட்டனுமே வந்து பண்ணும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால டேன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும், ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து அன்ஈவனாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஈவனான ஸ்கின் டோன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து ஹைட்ரேஷனாக இருக்கும். ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு ட்ரையாக இருக்கும். ஸோ தயிர் வந்து ஆட் பண்ணும்போது ஸ்கின் கொஞ்சம் வந்து ட்ரைனஸ் வந்து கம்மியாகும். அதே டைம் ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து தயிரில் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி தயிர் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நமக்கு ஸ்கின் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் வந்து லைட்டன் பண்ணும். அந்தளவுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து தயிரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து சூத்திங்காக இருக்கும். அதே டைம் வந்து ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதோட ஸ்மெல் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து இருக்கும். இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணும்போது அளவாக வந்து ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் அளவாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கவங்க நீங்கள் இதில் வந்து தயிருக்கு பதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால ஃபேஸில் வந்து இருக்க ஆயில் வந்து ரிமூவ் பண்ணும். அது இல்லாமல் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸாக வறண்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிர் இல்லைனா பால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கவங்க நீங்கள் இதில் கொஞ்சமாக வந்து டர்மரிக் வந்து ஆட் பண்ணும்போது ஆன்டி பாக்டீரியல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கனால ஃபேஸில் வந்து இருக்க பிம்பிள்ஸ் வந்து கம்மி பண்ணும். இப்போ வந்து ரைஸ் ஃப்ளார், யோகட், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இது எல்லாமே நல்லா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஹனி வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹனி வந்து ஆட் பண்ணுறதுனா ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக க்ளோயிங்காக வந்து இருக்கும். ஸோ ஹனி வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் வந்து வீக்லி 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதிகமாக இல்லை வெயிலில் போகும்போது ஸ்கின் வந்து டேன் ஆகும். ஸோ டேன் வந்து கம்மி பண்ணி ஸ்கின் வந்து பிரைட்டன் வந்து பண்ணும். அண்ட் இந்த பேக் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்புறம் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபேஸில் வந்து விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து வாரத்தில் 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் இந்த பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால டேன்ஸ் வந்து கம்மி பண்ணும். நெக் ஆகட்டும், எல்போஸ் இந்த மாதிரி பிளேஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்கில் இருக்க டார்க்னஸ் வந்து கம்மி பண்ணும். நீங்கள் பிக்மெண்டேஷன் லிப்ஸில் தான் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்குமே இந்த பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் பண்ணும்போது டார்க்னஸ்மே ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணும். 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.